மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோவுடன் நமது செய்தியாளர் ஸ்டீபன் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். மீன்வளம் மற்றும் மீனவர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தேசிய மீனவர் பேரவையின் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் மாபெரும் போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை தேசிய மீனவ பேரவையினுடைய தலைவர் இளங்கோவன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம். சார், வணக்கம் சார். இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன? இது இந்தியா முழுக்க வாழக்கூடிய மீனவர்களுடைய நீண்டகால கோரிக்கை. 66 ஆண்டு காலமாக இந்த இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய எந்த கட்சியுமே மீனவர்களுக்கு எந்த முக்கியமும் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்ததில்லை. இப்போது எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கைனா மீனவர்கள் தனியாக முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும், மீனவருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் மத்திய அரசில் மீனவர்களுக்கு என்று தனியாக ஒரு அமைச்சகம் உருவாக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை. அந்த அமைச்சகம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், இரண்டாவது முக்கியமான கோரிக்கை இந்தியாவில் வாழக்கூடிய பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினராக மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும். அதேபோன்று மீன்பிடி தொழில் ஈடுபடக்கூடிய மீனவர்களுக்கு டீசலும் மண்ணெண்ணையும் அசல் விலைக்கு தர வேண்டும். இந்த 3 கோரிக்கைகள் அல்லாமல் இந்தியா இலங்கை இடைப்பட்ட பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய 86 படகுகளை மீனவருடைய தமிழக மீனவர்களுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும். 74 மீனவர்களை விடுவிக்க வேண்டும். அதேபோன்று குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கு உள்ள பிரச்சனை, பங்களாதேஷுக்கும் மேற்கு வங்கத்தில் உள்ள பிரச்சனை, இந்த பிரச்சனையில் தீர்வு காண்பதற்கு இந்த மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பேரணியை, இந்த போராட்டத்தை வைத்திருக்கிறோம். இப்போது இங்கே கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மீனவர் பல பகுதியில் இந்தியாவுடைய அத்தனை கடற்கரை மாநிலங்களிலும் இங்கே வந்து கூடியிருக்கார்கள். இங்கே பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சி தலைவர்கள் வரார்கள். இப்போ கேவி தாமஸ், முன்னாள் மத்திய அமைச்சர் கேவி தாமஸ் இப்போதுதான் இந்த பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணி இன்றைய தினம் இங்கே பேசி முடித்தவரை இங்கே சுமார் 1 மணி அளவில் இங்கிருந்து புறப்பட்டு பாராளுமன்றத்தை நோக்கி அணிவகுக்க இருக்கிறோம். அந்த அணிவகுப்பின் போது நாங்கள் பிரதமரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக பாராளுமன்றத்தை நோக்கி அணிவகுக்க இப்போ தயாராக